கமிட்ல ஒரு சில சீன்ல ட்ராக்ல கொண்டு போனாலும் ஒரு சில சீன் தேவையில்லாத இதெல்லாம் கொண்டு வராங்களோ அப்படின்னு தோணுது. ரொம்ப கதையை வந்து வளவலன்னு இழுக்கிற மாதிரியும் தோணுது. என்ன பண்றது, எந்த சீனுக்காக நம்ம பாக்குறோமோ அந்த சீன்ஸ் இல்லாம நிறைய வேற தேவையில்லாத சீன்ஸ் தான் வைக்கிறாங்களோ அப்படின்னு தோணுது. அங்கங்க விட்டு விட்டா ஒரு சீன்ஸ் காட்டும் போது எதுக்கு இந்த சீன்ஸ் அப்படிதான் தோணுது. மேபி அது வந்து லாஸ்ட்ல வந்து எல்லாமே கனெக்ட் பண்ணுவாங்களா என்னன்றது தெரியல. இன்னைக்கு எபிசோட்ல இந்த எபிசோட்ல என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த டாக்டர் வந்து அமலா அண்ட் ராகவ் வந்து மனசை கிட்ட அந்த கன்னியை படம் பத்தி சொல்ல போறாங்க. அப்ப மனசு சொல்றாங்க, இல்ல அவர் மேல நீங்க தேவையில்லாம சந்தேகப்படுறீங்களோ எனக்கு தோணுது, நீங்க வேற ட்ராக்ல யோசிங்க, நீங்க டேரக்டா அவர்கிட்ட போய் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அமலா கிட்ட சொன்னா அமலால சரி ஓகே நானே போய் கேட்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. ஸோ அடுத்த சீன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மனசை வந்து அந்த போர்டோட ஒரு மீட்டிங் நடக்குது. அப்ப என்ன சொல்றாங்கன்னா பாஸ்ட் 1 இயரா வந்துட்டு ரொம்ப லாஸ்ட் போயிட்டு இருக்கு, நீங்க இப்படியே போயிட்டு இருந்தா கண்டிப்பா இதுக்கு வந்து ஒரு நல்ல டிசிஷன் எடுக்க முடியாது, மனசா நீங்க தான் இங்க வந்து மாறுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மனசாக்கு வந்து வார்ன் பண்ணிட்டு போயிருக்காங்க. உடனே ரதி கூப்பிட்டு என்ன சொல்றாங்கன்னா மனசு உன்னோட நல்லதுக்காக தான் நான் சொல்றேன், நீ என்ன பண்றேன்னா அர்ஜுன் சிவா இருக்கும்போது என்ன பண்ணிட்டு இருந்தாரு, ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து ஒரு இது ஸ்கீம் மாதிரி போட்டிருந்தாரு, அந்த ஸ்கீம் வந்து நீ இம்ப்ளிமெண்ட் பண்ணு, கண்டிப்பா இது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு மனசாக்கு வந்து நம்ம ரதி வந்து அட்வைஸ் கொடுக்குறாங்க. அடுத்த சீன் வந்து பாத்தீங்கன்னா கிரண் வந்துட்டு நேற்று போன எபிசோட்ல காட்டியிருந்தாங்க. ஸோ இந்த எபிசோட்ல வந்து கிரணுக்கு எங்கேயே வேலை கிடைக்கிற மாதிரி போயிட்டு நம்மளோட ரீனா வந்துட்டு அவங்க அப்பா கிட்ட பேசுறாரு. அவங்க அப்பா விஜய் வந்துட்டு இல்ல ரீனா முடியாது அப்படின்னு, ப்ளீஸ் அப்பா எனக்காக நீங்க கொஞ்சம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். சீஃப் டாக்டர் கிட்டே போயிட்டு விஜய் பேசுறாரு. உடனே வேகன்சில எதுவும் கிடையாது, எப்படி சேர்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பேசிட்டு இருக்கும்போது நம்ம ராக்கி அண்ட் கிரண் வந்து சும்மா இல்லாம சாகச கட்டுறேன் அப்பதான் வந்து வேலைக்கு எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத ஒரு பேஷண்ட்டை போய் அட்டென்ட் பண்ணிட்டு அது ஒரு பிரச்சனை ஆயிட்டு அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா இவங்க வந்து இப்போ இமீடியட்டா இந்த ஹாஸ்பிட்டல் வந்து போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சீஃப் டாக்டர் சொல்லவே ரீனா அழைச்சா அவங்களுக்காக வேலை வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சு ஏன் தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அது மாதிரியே இங்க வந்து நீ கிளம்பி போயிடு, ஊர் பார்த்து போயிடு, எங்களை உனக்கு வேலை கிடைக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ அடுத்த சீன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட மது வந்துட்டு காலேஜ்ல யாரோ அவங்க கிண்டல் பண்ணிடுற மாதிரி ஒரு சீன் காட்டியிருக்காங்க. ஸோ வந்துட்டு அதுக்காக வந்து நம்மளோட மது வந்து கால் பண்ணிட்டே இருக்காங்க அர்ஜுனுக்கு. அர்ஜுன் கால் எடுக்கல. அர்ஜுன் வந்து என்ன சொல்றாருன்னா கால் எடுக்கலாம் ஒரு வாட்டி விட மாட்டேன், இந்த மாதிரி தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கு அப்படின்னு மது அலுவலகத்தை பார்த்து அவர் என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்கறாரு. அப்புறம் மது நடந்ததெல்லாம் சொல்றாங்க. அதுக்கப்புறம் போயிட்டு அவர் செம்ம அடி அடிக்கிறாரு. அர்ஜுன் எதுக்காக வந்தோன்றதே மறந்துட்டு செம்ம அடி அடிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவரோட ஃப்ரெண்ட் ஒரு லெக்சரர் இருக்காங்க, அவங்க வந்து ஸ்டாப் இட் அர்ஜுன் ஸ்டாப் இட் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்துறாங்க. அதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.